6 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாதவ இனத்திலிருந்து அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்பதில் தவறாமல் தெளிவாக இருந்தோம். ஜாதியம் பேசும் பொழுது சிலர் கூறுகிறார்கள், யாதவா என்று குறிப்பிடும் போது ஐயையோ இவர் தமிழுக்கு எதிரானவர் என்று அங்கே சில தமிழ் பித்தர்கள் வந்து விடுகிறார்கள். கோனார் என்பது தமிழ் சொல், அதை விடுத்து யாதவா என்பது வடமொழி சொல் என்று அங்கே கொச்சைப்படுத்தி அங்கே குளிர்காய வருகிறார்கள் துரோகிகள். இடம் கொடுத்து விடாதீர்கள். கோனார் என்பது தமிழ் சொல், யாதவா என்பது வடமொழி சொல் என்பது சொல் அல்ல. அது ஒரு இனத்தின் சொல், அது ஒரு மொழியின் சொல் அல்ல. ஒரு இனம், அகன்ற பாரதம், இன்றைய பாரதம் அல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானம், நேபாளம் உள்ளடக்கிய அகன்ற பாரதத்தை ஆண்ட இனத்தின் சொல் யாதவன். நாங்களும் தான் தமிழர்கள், அனைவரும் தமிழர்கள். ஜாதியம் பேசுவதால் தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் எதற்காக ஜாதியம் பேசுகிறோம்? ஜாதியம் நாங்களா பேசுகிறோம்? டாக்டர் மன்மோகன் சிங் பேசுகிறார். ஜாதியம் அரசாங்கம் கொடுக்கிறது இடஒதுக்கீடு. அரசாங்கம் பள்ளிக்கு செல்லும் போது சான்றிதழ் கேட்கிறது, ஜாதிய சான்றிதழ் தான் கேட்கிற ஒழிய அங்கே நீ தமிழ் மொழியா, தெலுங்கு மொழியா, இந்தி மொழியா என்று கேட்கவில்லை. இப்போதைய பிரச்சனை மொழி வாரிய பிரச்சனை அல்ல, இது ஜாதிய பிரச்சனை. ஜாதியை எதிர்த்து தமிழர்கள் ஆக்குவோம் என்று சில திராவிட இயக்க தலைவர்கள் மேடை தோறும் முழங்குகிறார்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே வேட்பாளர் படிவத்திலே முதல் பக்கத்தில் பெயர், அடுத்தது தந்தையின் பெயர், அடுத்து போட்டியிடக்கூடிய தொகுதியின் பெயர், அதுக்கு அடுத்து வருவது அந்த தொகுதியில் உன் இனத்தை சார்ந்தவன் எத்தனை சதவீதம் என்று தான் இருக்குமே ஒழிய அங்கு நீ பேசுகிறது தமிழா மொழியா அல்லது தெலுங்கு அரகளா என்று வராது. ஆக இது ஜாதிய பிரச்சனை தான், மொழி வாரிய பிரச்சனை அல்ல. எங்களை போல தமிழை கட்டி காத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தமிழ் படிக்கின்ற மாணவனுக்கும் உரை கையில் இருக்கிறது என்றால் அது கோனார் கொடுத்த உரையாக தான் இருக்க முடிய. ஆக ஜாதியை சொல்லும் போது ஜாதிய ஒற்றுமை வேண்டும். ஜாதியம் ஏன் பேசுகிறோம்? நாம் ஜாதியை வெறி ஊட்டவில்லை. நான் ஜாதியை வெறி ஊட்டுவதற்காக, எனக்கு ஆதரவளிப்பதற்காக டாக்டர் சேதுராமன் இங்கு வரவில்லை. ஜாதி வெறி ஊட்டுவதற்காக அண்ணன் வேலு இங்கு வரவில்லை. அன்பு சகோதரர் ஜவஹர்லா இங்கே ஜாதி வெறி ஊட்ட வரவில்லை. அன்பு நண்பன் பஸ்ஸம் பாக்கர் இங்கே ஜாதி வெறி ஊட்ட வரவில்லை. அன்பு நண்பன் அப்துல் ரஹீம் இங்கே ஜாதி வெறி ஊட்ட வரவில்லை. ஜாதிய ஒற்றுமை வேண்டும் என்று வலியுறுத்த தான் இங்கே வந்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இடஒதுக்கீட்டை வென்றெடுத்தார்களோ அதுபோல இந்த இனமும் ஒடுக்கப்பட்ட இனம், இந்த இனமும் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, அதிகார மையத்திலே இடமில்லை, கல்வியிலே சுத்தமான வாய்ப்பு இல்லை. நான் கிராமம் தேவரும் சொல்லியிருக்கிறேன், அனைத்து மக்களும் கேட்டிருக்கிறீர்கள். 94% வாங்குகின்ற இந்த இனத்தில் பிறந்த குழந்தைக்கு டாக்டர் படிப்பதற்கு அரசாங்க கோட்டாவிலே இடமில்லை. ஆனால் 89% வாங்குகின்ற இன்னொரு குழந்தைக்கு கிடைக்கிறது என்றால் அது யாரின் குற்றம்? எங்கே சென்றார்கள் இந்த தமிழர்கள்? தமிழர்கள் தமிழர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே, நாங்களும் தமிழர்கள் தான். 94% எடுத்த குழந்தையும் தமிழர்கள் தான், தமிழச்சி தான், தமிழச்சின் தாய் வயிற்றில் பிறந்த பெண் தான், தமிழச்சின் தாய் வயிற்றில் பிறந்த மகன் தான். ஆனால் அந்த மகனுக்கு கிடைக்கவில்லையே. 94% எடுத்த பிறகும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அங்கே கல்வியிலே ஜாதிய ரீதியாக தான் இடஒதுக்கீடு தவிர மொழி வாரியாக இடஒதுக்கீடு கிடையாது. அதுவும் மட்டுமல்ல, திமுகவுக்கென்று கோட்டா கிடையாது, அண்ணா திமுகவுக்கென்று கோட்டா கிடையாது, காங்கிரஸ் பேரியக்கத்துக்கென்று கோட்டா கிடையாது. அங்கே இருக்கின்ற கோட்டாக்கள் ஜாதிய வாரியமான கோட்டாக்கள் தான். அதற்காக தான் ஜாதிய ஒற்றுமை வேண்டும் என்று தொகுதி தோறும், தாலுகா தோறும், கிராமம் தோறும் சென்று வருகிற மொழிய ஜாதிய வெறிய விட்டல்ல. அதிகார மையத்திலே இடமில்லை, கல்வியிலே சுத்தமான வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் இங்கே கண்ணீர் தான் விடும் அந்த புள்ளி விவரம். ஒவ்வொரு தாலுக்காவிலும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நான் சென்ற இடங்களெல்லாம் கூறியிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நான் கூறுவதை விட நீங்கள் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு சென்று பாருங்கள், தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று பாருங்கள், அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள், அங்கே என்ன அரசு அலுவலகம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று பாருங்கள், எத்தனை யாதவன் அங்கே பணிபுரிகிறான் என்று பாருங்கள் என்று நம்முடைய சொந்தங்களும் நான் சொன்னவுடனே
அடுத்த நாளே எனக்கு தொலைபேசி வரும் அந்த தொகுதியிலிருந்து. 2 பேர் 1 பேர் 1% கூட இல்லை. 10% மக்கள் தொகை கொண்ட இந்த இடத்திற்கு, 60 லட்சம் வாக்குகள் கொண்ட இந்த இனத்திற்கு 1% கூட வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லை. அதன் காரணம்தான் இன்றைய தினம் அன்புக்குரிய அன்பு அண்ணன் மும்பாயிலிருந்து பேசினார் அண்ணன் லட்சுமணன் யாதவ் அவர்கள். அங்கே சென்றால் நான் பாம்பே செல்லும் போது என்னை அவர்கள் கூப்பிட்ட போது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எதிர்பார்த்தது ஒரு 20 அல்லது 25 பேர் இருப்பார்கள் என்று. ஆனால் அதிர்ச்சிக்குள்ளான விஷயம், என்னை வரவேற்க விமான நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கில் யாதவர்கள் திரண்டார்கள். பயந்து விட்டேன். நான் சந்தோஷப்படவில்லை. ஏன் இத்தனை யாதவர்களுக்கு அங்கே பஞ்சம் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் இங்கே மும்பாய்க்கு சென்றிருக்கிறார்கள். கணக்கெடுக்க சொன்னால் லட்சக்கணக்கில் யாதவர்கள் அங்கே பஞ்சம் பிழைக்க சென்றிருக்கிறார்கள். வெறும் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் பணத்திற்கு தான். ஆனால் இங்கே அரசு கடனிலை ஊழியர் என்று சொல்லக்கூடிய பியூனின் சம்பளம் கூட 20,000 ரூபாய். மும்பாய் மட்டுமில்லை சகோதரனே, ஆயர்குல போல அறியே, சவுதிக்கு லட்சக்கணக்கில் நம்முடைய தோழன் இருக்கிறான். துபாய்க்கு சென்றால் அங்கே விமானத்தில் ஆயிரக்கணக்கில் வருகிறான். அங்கே ஷார்ஜா கிரிக்கெட் மைதானத்தில் தான் யாதவ மகாசபையின் கூட்டம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் என் நண்பர்கள் கூறுகிறார்கள் அவ்வளவு செல்வாக்கு என்று. அது செல்வாக்கு அல்ல, அது வேதனை தரக்கூடிய விஷயம். இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் தன் தாயை விட்டு, தந்தையை விட்டு, தன் சொந்த மனைவி விட்டு, தன் குழந்தையை கூட 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு பார்க்கின்ற எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்றைய தினம் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கில். ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கின்ற பாதிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். இது கைத்தட்டல் பெறக்கூடிய விஷயம் அல்ல, வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த வருத்தம் வருகின்ற தேர்தல் காலத்திலே முத்திரை குத்தும் போது இருக்க வேண்டும். அன்புக்குரிய சொந்தங்களே, அது மட்டுமல்ல, அந்த சகோதரர்கள் தன்னுடைய தந்தையின் ஈமக்காரியங்களுக்கு வருத்தப்படக்கூடிய செய்தி 100க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் எங்களுடைய அனுபவத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக தந்தையின் ஈமக்காரியங்கள் கூட இங்கிருந்து தொலைபேசியில் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னொரு யாதவ சகோதரன். இதுதான் யாதவ இளைஞர்களின் நிலை. ஆக அதிகார மையம் இல்லை. திமுக குடும்பம், அண்ணா திமுக குடும்பம் என்று யதார்த்த நிலை தெரியாமல் வரட்டு கௌரவம் பேசிக் கொண்டிருக்கின்ற திமுகவில் இருக்கின்ற யாதவர்களுக்கும் எந்த ஒரு பணியும் கிடையாது. அண்ணா திமுகவிலும் எந்த ஒரு அவனுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. ஆக அதிகார மையம் சுத்தமாக இல்லை. கல்வியிலே வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை. இலவசம். அன்புக்குரிய தோழர்களே, நான் செல்லுகின்ற இடமெல்லாம் கேட்டேன், செல்லுகின்ற இடமெல்லாம் புலம்பினோம். கடந்த முறை நான் பயண புறப்பட்ட போது என்னை திமுகவின் எதிரி என்றார்கள். இவர் அண்ணா திமுகவின் ஆள் என்றார்கள். அவர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. நான் எடுத்து கூறினேன், நான் திமுகவின் தலைவரை நான் குற்றம் சொல்லவில்லை. என்னுடைய 65 ஆண்டு கால வாழ்வாதார உரிமையை பறித்து இன்றைய தினம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கின்ற என்னுடைய தமிழகத்தின் முதலமைச்சரும் தான் கோரிக்கை வைக்கிறேன் என்று எடுத்து கூறினேன். அன்றைய தினம் அந்த யதார்த்த நிலை அவர்களுக்கு புரியவில்லை. ஆடு வளர்ப்பு வரையும் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதை வைத்து யாதவர்களுக்கு தான் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். ஆனால் செய்தார்களா? செய்யவில்லை. ஆதி திராவிட நல வாரியத்திற்கு ஒரு தலித் சகோதரனை நியமிக்கிறார்கள், அது சரி. வக்ஃப் நல வாரியத்திற்கு இஸ்லாமிய சகோதரனை நியமிக்கிறார்கள், அது சரி. ஆனால் ஆடு வளர்ப்பு வாரியத்திற்கு கொண்டு யாதவன் ஒருவனை நியமிக்க வேண்டும், அதுவும் திமுகவில் இருக்கின்ற யாதவனை நியமிங்கள் என்று கேட்டபோது திமுகவில் ஒரு யாதவருமே டாக்டர் கலைஞர் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு யாதவனை கூட அவர் கண்ணுக்கு தெரியாமல் வேறு இனத்தை இருக்கின்ற நண்பரை அங்கே நியமித்தார்கள். உடனே நாங்கள் குற்றம் சாட்டினோம், வருத்தப்பட்டார்கள், என் மீது குற்றம் சாட்டினார்கள், இவர் அதிமுகவின் ஆள் என்று. இந்த பயணத்தின் போது நான் செல்லுகின்ற இடமெல்லாம் கேட்கிறேன், அன்பு சகோதரர்களே, விசைப்படகு கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும்? விசைப்படகு கொடுக்க வேண்டும் என்றால், இலவசம் கொடுப்பதாக இருந்தால் அரசாங்கம் யாருக்கு கொடுக்கும்? மீனவர்களுக்கு கொடுக்க. இதேதான் ஒவ்வொரு தொகுதியிலும் சொன்னார்கள். ஆடு மாடுகள் கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆக விசைப்படகு என்றால் மீனவர்களுக்கு கொடுக்கிறார்கள், அதுதான் சரி. விசைத்தறி என்றால் நெசவாளருக்கு, அதுதான் சரி.
ஆனால் ஆடு மாடுகள் என்றால் மட்டும் அனைத்து ஏழைகளுக்கும் என்கிறார்களே. ஆக அதிகார மையத்திலே இடமில்லை இந்த இனத்திற்கு, கல்வியிலே இந்த இனத்திற்கு இடமில்லை, வேலை வாய்ப்பில் சுத்தமாக இடமில்லை, மக்கள் கொடுக்கின்ற வரிபடத்தில் கொடுக்கின்ற இலவசத்தில் கூட யாதவனுக்கு பங்கு இல்லாத நிலையில்தான் இந்த இனம் இருந்து கொண்டிருக்கிறது.